வணக்கம். இன்று நாம் பார்க்கப் போவது பகவத் கீதா 7வது அத்தியாயம் ஞான விஞ்ஞான யோகம். இந்த அத்தியாயம் ஒரு மிகப்பெரிய உண்மையை சொல்லுகிறது. எல்லாம் கடவுள் மூலம். முந்தைய அத்தியாயத்தில் நாம் மனதை கட்டுப்படுத்துவது பற்றி பார்த்தோம். இப்போது கிருஷ்ணர் இன்னும் டீப்பர் போகிறார். உண்மையான அறிவு என்ன? கடவுளை எப்படி புரிந்து கொள்வது? ஞானம் வெர்சஸ் விஞ்ஞானம். கிருஷ்ணர் 2 விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுகிறார். ஞானம் knowledge டாஷ் தியரி, விஞ்ஞானம் ரியலைசேஷன். டாஷ் எக்ஸ்பீரியன்ஸ் டாஷ் தெரிந்திருப்பது மட்டும் போதாது, அனுபவிக்க வேண்டும். முக்கிய டீச்சிங் நான் எல்லாவற்றிற்கும் காரணம். இந்த உலகம், இயற்கை, உயிர்கள் எல்லாமே கடவுளின் வெளிப்பாடு. நேச்சர் கான்செப்ட் கிருஷ்ணர் சொல்கிறார். 8 எலிமெண்ட்ஸ்: நிலம், எர்த், நீர், வாட்டர், அகம், ஃபயர், காற்று, ஏர், ஆகாசம், ஸ்பேஸ், மனம், மைண்ட், புத்தி, இன்டெலிஜென்ஸ், அகங்காரம், ஈகோ. இவையெல்லாம் லாயர் நேச்சர். அதற்கு மேல் உயிர், லைஃப் எனர்ஜி. அதுதான் ரியல் பவர். டீப் லைஃப், சேஞ்சிங் இன்சைட். நீ பாடி இல்லை, நீ மைண்ட் கூட இல்லை, நீ டிவைன் எனர்ஜி. இதை புரிந்தால் ஃபியர் குறையும், கம்பேரிசன் குறையும், கான்ஃபிடன்ஸ் உயரும். வை பீப்புள் சஃபர்? பீப்புள் ஃபார்கெட் தேர் ட்ரூ நேச்சர். அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? நான் உடல், நான் மைண்ட். அதனால் ஃபியர், ஸ்ட்ரெஸ், அட்டாச்மெண்ட். லைஃப் லெசன்ஸ், டீப் அப்ளிகேஷன். 1. எவ்ரிதிங் இஸ் கனெக்டட். நீ தனியாக இல்லை, எல்லாம் இன்டர் கனெக்டட். இதை புரிந்தால் ஈகோ குறையும். 2. காட் எவ்ரிவேர். கடவுள் டெம்பிள்ல மட்டும் இல்லை, எல்லா இடத்திலும் இருக்கிறார். 3. டிசையர் கண்ட்ரோல். கிருஷ்ணர் சொல்கிறார், ஆசை பிளஸ் அட்டாச்மெண்ட் சமம் சஃபரிங். ஆசையை கண்ட்ரோல் பண்ணினால் மனம் காம் ஆகும். 4. ஃபேத் முக்கியம். நீ எதை நம்புகிறாயோ அதுதான் உன் வாழ்க்கையை ஷேப் பண்ணும். ஸ்ட்ராங் ஃபெத் சமம் ஸ்ட்ராங் லைஃப். 5. ரைட் அண்டர்ஸ்டாண்டிங். நாலேஜ் மட்டும் போதாது, அப்ளை பண்ணணும். இல்லையெனில் லைஃப் சேஞ்ச் ஆகாது. ஹேஷ்டேக் ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி. கடவுள் எங்கே? வெளியில் தேடாதே, உன்னுள் இருக்கிறார். இது ரியலைசேஷன் ஆகும்போது லைஃப் முழுக்க மாறும். ரியல் லைஃப் எக்ஸாம்பிள். ஒரு மனிதன் எனக்கு எதுவும் கிடைக்கவில்லை என்று நினைக்கிறான். அவன் ஃபோக்கஸ் என்ன? இல்லாதது. ஆனா அவன் புரிந்தால் என்னிடம் ஆல்ரெடி நிறைய இருக்கு. கிராட்டிடியூட் வரும், ஹேப்பினஸ் வரும், டிரான்ஸ்ஃபர்மேஷன். நீ இந்த சாப்டர் ஃபாலோ பண்ணினால் கம்பேரிசன் குறையும், ஜெலசி குறையும், பீஸ் அதிகரிக்கும். நீ லைஃப் என்ஜாய் பண்ண ஆரம்பிப்பாய். அட்வான்ஸ்ட் இன்சைட். காட் என்பது ஒரு கான்செப்ட் இல்ல, அது எக்ஸ்பீரியன்ஸ். மெடிடேஷன் பிளஸ் அவேர்னஸ் மூலம் அதை உணரலாம். பிக்கஸ்ட் மிஸ்டேக், கடவுளை வெளியில மட்டும் தேடுவது. உண்மை, காட் சமம் விதின் யூ. ஃபைனல் சம்மரி, எல்லாம் கடவுள் மூலம். நீ டிவைன் எனர்ஜி, ஈகோ விடு. டிசையர் கண்ட்ரோல், அவேர்னஸ் வளர்த்து. 1 பவர்ஃபுல் லைன்: கடவுளை தேடாதே, உணர்ந்து கொள்.